என்னடா சௌரிய உடம்பு சௌகரியமா இருக்குதா? என்னத்தான் நான் சொல்றது? ஏண்டா என்ன ஆச்சா? புள்ள சரியில்லை, அந்த வேதனை. ஏன் அடிக்கிறானா? அடிக்குது உதைக்குது என்னென்னமோ பண்ணுது, என்னத்தான் சொல்றது? டேய் புள்ளிங்களை ஒழுங்கா வாழ்க்கை கத்துக்கணும்டா. என் புள்ள நான் ஒரே கோரில போயிடுவாங்க தெரியுமா? என்ன நான் சொல்றேன்? டேய் வனவாசி, டேய் வனவாசி. என்னப்பா தின்னது 25 மாசம் புள்ள தசி மறிக்குதா? கண்ணு வைக்காதுடா புள்ளிய. சொல்லுப்பா, என்ன பண்ணா? பத்தியா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, அப்படியே கேக்குறான். இப்படி வளர்க்கணும் புள்ளிய. எப்போ என்னப்பா சொல்லுப்பா. கண்ணியா நீ போய் ஒத்துக்கல 1 கிலோ வாங்கி துண்ணு. அது துண்டம்பா. 1 கிலோ துண்டியா? என்னடா சொல்ற? அதெல்லாம் நமக்கு அசால்ட்டு. வளரு புள்ள திருத்த கண்ணு வைக்கூடாதுடா. இத வளர்க்கறதுக்கு இது கைத்துல காலை வச்சு மெரிச்சு போடலாம். என்னன்னா இது? டேய் நானா பொசு இப்படி சொல்லிட்டா? எதனா 5 விஷயக்குதா இந்த வயிறு போல புல் தச்சு மாதிரியா? ஏய் உனக்கு இல்லன்னு போறாம போறியா? அவள்தான் உனக்கு. கண்ணு வடை போடுவது திட்டிக்கோ, அப்படி சொல்லாதுப்பா. சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன்ப்பா. பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடுப்பா. இதுக்கு வாங்கி கொடுக்கணும்னா கடையை ஏலத்துக்கு தான் எடுக்கணும். யாரு சம்பாதிக்கணும்? புள்ளிங்க தானே துண்டு விட. அப்பானா அப்பாதான். கண்ணு போய் பீரா கடியில தேங்காய் பிஸ்கெட் வாங்கி வச்சிரு 4 கிலோ, போய் சாப்பிடு. சரிதான்ப்பா. நோ எப்படின்னா சமாளிக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் புள்ளிங்களை வளர்க்கறதுக்கு 2 விதம் இருக்குது. என்ன விதம்? இது மாதிரி பேரல் மாதிரி வளர்க்கறதுக்கா? உன் புள்ள என்ன பண்றான்? உனக்கு ஒன்னும் பண்றது இல்ல, என்னையே அடிக்குது. அவன் ஏதாவது பண்ண முடியுமா? அச்சா கூட எண்ணெய் போட்டு திருடும் அது. தெரியுது இல்ல, என் புள்ள நான் அடிக்க மாட்டான், வேலைக்கே போக மாட்டான். வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி வாங்கி வாங்கி கொட்டி அடிப்பான். இதுதாண்ட உன்னிப்பா கவனிக்கணும். புரியலையா? இவனால எனக்கு எந்த பிரயோஜனம் தெரிஞ்சு போச்சு. ஆமா, உருவம் துணுகும் தான் இது. அதுக்காக அவங்ககிட்ட சண்டை போட்டு போக கூடாது. வேற என்னதான் பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா. டேய் அவன் வேலைக்கு போகாம அவன் வச்சு நான் பணம் சம்பாதிக்க போறேன்டா. வேலைக்கு போகாம எப்படின்னா சம்பாதிக்க முடியும்? அதுதான் இந்த மாஸ்டர் மனோகரோட மைண்ட். பிஞ்சு கேங்கி சாப்பிட்டு பிஞ்சுக்கண்ணாப்பா. அப்படி சொல்லக்கூடாதப்பா, பிஞ்சு கண்ணான்னு சொல்லணும். டேய் பிஞ்சு கண்ணா. அடே மாஸ்டர் மனோகர் என்ன பிஞ்சு கண்ணா எப்படி இருக்கிறா? நல்லதானே இருக்கிறேன். என்னடா இங்க சும்மா அண்ணனை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். உன் பிள்ளை நான் முன்ன மாதிரி அடிக்கிறானா? செம்மாட்டி முந்தா நேத்து கூட பிஞ்சுக்கண்ணாப்பா. பாருண்ணா ஊரு புள்ள அசிங்கமா ஆச்சுண்ணா அவனால. நான் வளர்க்குற மாதிரி புள்ளிங்களை வளர்த்தா ஏன்டா உங்களுக்கு நிலைமை? சொல்லுண்ணா, உங்க பையன் வச்சு எப்படி நான் சம்பாதிப்பேன்? சீக்கிரம் யாருமே சொல்லக்கூடாது, புரியுதா? நான் யாரு கேட்டு நான் சொல்ல போறேன்? இந்த மண்டியும் தான் கேட்டு நடக்கிறான். சொல்லு, நான் உன் பிள்ளைய வளர்க்குற மாதிரி என் பிள்ளைய வளர்த்துக்கிறேன். நல்லா துண்டுத்துக்கு வாங்கி கொடுங்க. நீ வாங்கி குத்து உப்பு வச்சுக்கிறியா? அது மாதிரியா? கொஞ்சம் சொல்ல போனா எல்லாம் நடக்கும். சரி வாங்கி குத்து உப்பு வச்சிடறான், அப்புறம் என்ன? ஒரு 1 கோடி ரூபாய் அவ மேல இன்சூரன்ஸ் பண்ணணும். 1 கோடியா? 1 கோடி தான் இன்சூரன்ஸ் போட்ட இன்னும் நல்ல துண்டுத்துக்கு வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்தா அவன் போய் சேர்ந்துருவான், 1 கோடி நம்மளுக்கு வந்துடும். என்னடா புரியுதா? நோ, வேற லெவல். நான் இது வரைக்கும் எனக்கு இந்த யோசனை தெரியலையா? இப்ப தெரிஞ்சு போச்சுல, போடா டக்குன்னு. தோ போறேன். ஏய் மகனே, ஏய் எங்கடா இருக்கற? நீ என்ன பாத்துக்கிற? போ புள்ளிக்கு வாங்கி கூட. வாடா மகனே. டேய் பிஞ்சுக்கண்ணா, உனக்கு மெனு பூச்சி போட்டுருவேன். நீ எது வாங்கி கொடுத்தா எதுவும் துண மாட்டேன்டா. கோப்பை வச்சு மீறாதரா. மீறாதியா? நேற்று வீட்டுக்கு வா, உன்னை பாத்துக்கிறேன். டேய் பவுடர் தலியா, உன்னை பாத்துக்கிறேன்டா. ஏய் இன்னொரு ரேஸ் பண்ணு. மகனே மகனே போடா பிஞ்சுக்கண்ணா. அப்பா தீந்து போச்சுப்பா. டிவி டிராவல் வச்சுக்கணும் பாருப்பா. 7 கிலோ மிச்சிர போப்பா சாப்பிட. 7 கிலோமீட்டரா? சரி, எப்படியோ ஒரு வாரத்துல போயிடுவான். நம்ம இன்சூரன்ஸ் பணம் வந்துடும்.